பிரியாணி சாப்பிட்டு எப்படி ஸ்லிம் ஆக முடியும்? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு தானே நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் டயட்டில் இந்த பிரியாணி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஸ்லிம்மாக ட்ரை பண்ணலாம். 1 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க, கொஞ்சமாக. அப்புறம் கரம் மசாலா நான் கொஞ்சோண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன், ஒரு 1/4 தக்காளி தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ரான்ஸ் போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு ப்ரான்ஸ். எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ரான்ஸ் போட்டுக்கிறேன். இதில் தான் இருக்குது மேட்ரு, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இது. இதில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமேட்டு மின்ட்டு, கொரியண்டர், அதுக்கப்புறமேட்டு சில்லி, இதெல்லாமே போட்டுக்கிறேன். ரொம்ப எல்லாமே அளவு கம்மியாக போடுங்க, ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டி செய்ய போகிறோம். இதெல்லாம் அரைச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க, சால்ட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன், மின்ட்டை தூவி விட்டுக்கிறேன். இதோடு நான் க்ளோஸ் பண்ணி சிம்லேயே வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், என்னோடய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப கம்மியான கேலரிஸ் தான் இருக்குது. மொத்தமே நான் சாப்பிட்ட இந்த பிரியாணியாக இருக்கட்டும், ப்ரான் பிரியாணி, 2 எக்கு, குக்கும்பர் ரைத்தா, குக்கும்பர் அண்ட் ஆனியன் போட்ட ரைத்தா, இது எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வந்து 400க்கு கம்மியாக தான் வந்துச்சு எனக்கு கேலரி. ஸோ இதை வச்சு நான் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஓட்டிடுறேன். வேறு எந்த இதுவுமே நான் சாப்பிடல, ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் தான் இதில் நீங்களே பாருங்கள், ரைஸில் வந்து 20 to 30 கேலரி தான் இருக்குது. ப்ரான் வந்து ஒரு 60 to 70 கிராம் போட்டிருப்பேன், அதில் 80 கேலரி தான் இருக்குது. கீ, கோகோனட் மில்க்கு, டொமேட்டோ, ஆனியன் மசாலா எல்லாமே சேர்த்து மொத்தமே இந்த பிரியாணி வந்து ஒரு 220 to 230 கேலரிஸ் தான் வரும். நம்ம சாப்பிட்ட எக்கு, கர்டு, குக்கும்பர், ஆனியன் ரைத்தா, இதெல்லாம் மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட சாப்பிட்டது 360 கேலரிஸ். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 420 கேலரிஸ் இருக்கும், அவ்வளோதான். டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதில் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் மில்லட்டும் சேர்த்துக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை 1 ஸ்பூன் ரைஸில் பெருசாக ஒன்றும் வந்துட போகிறதில்ல, நான் அதனால் ரைஸே போட்டுக்கிட்டேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.